அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நான் பிரியாணிக்கு ஒரு சைட் டிஷ் ஸ்வீட் பண்ணியிருந்தேன். இந்த அன்னாசி பைனாப்பிள் பழத்தை வச்சு அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பைனாப்பிளில் க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது 1-2 வந்து அந்த பழம் வாயில் தென்பட்டாலுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதை பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் அல்வாக்கெலாம் நார்மலாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதை போல் நான் ஃபஸ்ட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து கீ விட்டுட்டு அந்த பைனாப்பிளோட அந்த பியூரியை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு கரெக்டாக 15 மினிட்ஸ் வந்து நான் குக் பண்ணேன். நீங்களும் அது போலவே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த நெய் கொஞ்சம் நேரம் பொறுத்து நெய் அந்த ஓரத்தில் அப்படியே திரண்டு வரும், அது நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பேரண்ட்டாகவும் சரி ஒரு டீச்சராகவும் சரி உங்கள் எல்லாருக்கூடையும் கொஞ்சம் விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, இப்போ நம்ம வந்து நம்ம பசங்களை பார்க்குறப்பையோ இல்லை கொஸ்டின் கேட்குறப்பையோ நம்ம அப்ரோச் பண்ணுற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம பசங்க வந்து க்ரோனப் ஆகிட்டே இருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லோரும் நினச்சிப்போம், இவன் நம்ம பையனாகவே இருக்கட்டும் இல்லை நம்ம கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கட்டும், என்ன இவ்வளோ ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க பசங்க. உண்மையாகவே ஆட்டிடியூட் காமிக்கிற பசங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஐ அக்செப்ட் தட். பட் ஒரு சில பசங்களுக்கு அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுறது வந்து ஆட்டிடியூடு அப்படின்றது தெரியாமலே நிறைய பசங்க பண்ணுறாங்க. ஈவன் என்னோடய சன் கூட நான் கேட்குறப்ப திடீர்னு வந்து ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணும்போது எனக்கு தோணும், என்ன இவன் இப்படி ஆட்டிடியூட் காமிக்கிறான் அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு அவன்கிட்ட பேசி பார்த்தா அவனுக்கு ஆட்டிடியூட்னால் என்னன்னே தெரியாது. அப்போ நீ என்ன ஆட்டிடியூட் காமிக்கிறியா அப்படின்னு கேட்டால் அவன் நம்மக்கிட்ட ஆட்டிடியூட்னா என்னன்னு கேட்பான். அப்போ நம்ம தான் அந்த வேர்டு அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். மேபி அது அவங்களோட பாடி லாங்குவேஜாக கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது ஆஸ் அ டீச்சர் அண்ட் பேரண்ட்டாக நம்மளோட கடமை. கண்டிப்பாக இந்த கைடன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் பிரியாணிக்கு செஞ்சுருந்தேன். 120 கிராம்ஸில் சுகர் எடுத்துக்கிட்டு ஹாஃப் ஆட் பண்ணேன். கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அட் லாஸ்ட்டாக சீசனிங்க்கு வந்து பாதாம் இருந்தால் பாதாம் போட்டுக்கோங்க. நான் வந்து முந்திரி ரைசின்ஸும் போட்டு ஆட் பண்ணேன். அல்டிமேட்டாக இருந்தது ஹல்வா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.